ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து இன்றைக்கி லவ் மேரேஜ் தான். லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. ரொம்பவே சிறப்பாக மேரேஜ் வந்து முடிஞ்சுச்சு. அந்த கல்யாணத்தில் வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது நாள் வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்ல. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் தான் இன்றைக்கி காலையில் சாப்பாடாக வச்சுருந்தாங்க. இட்லி, பூரி, பொங்கல், உளுந்த வடை, வெஜிடபிள் பிரியாணி, கேசரி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி இருக்குது இல்லைங்களா, இட்லியை வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சுங்க. அவங்க லவ் மேரேஜுங்கிறதுனால நீ அப்படி செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து அந்த மாதிரி ஒரு இட்லி வந்து நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் வந்து நான் பார்த்தது இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சி நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். இது ஒரு வேளை மாவு ஊற்றும் போது அது தவறுதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு வந்துருச்சு என்னமோன்னு சொல்லி நினச்சேங்க. ஆனால் அப்படி இல்லை. பார்த்திங்கன்னா வச்ச எல்லா இலையிலையுமே நோட் பண்ணேன். எல்லா இலையிலையுமே இட்லி வந்து ஹார்ட் வடிவில் தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட காதலோட வெளிப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் போயிட்டு நல்லா சிறப்பாக சாப்பிட்டாச்சு. மதியானம் வந்து படுத்துதுங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் இருட்டு எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ரொம்பவே பசி வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க இன்றைக்கி சமைக்கலைங்க, ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரிம்மா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தது வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. அதனால வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. உங்களுக்கும் வந்து நீங்களும் இந்த மாதிரி விசேஷத்துக்கு வெளியில் போயிட்டு வந்தால் டயர்டாகி இப்படி அசந்து தூங்கிடுவீங்களா? இந்த மாதிரி நீங்களும் என்ன மாதிரி தான் ஒரு நாள் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கேட்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அவ்வளோ டயர்டுங்க. பஸ்ஸில் போயிட்டு வந்தது வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம கடையில் புரோட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். சரி எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. பழையபடி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதாங்க. சரிங்களா? பாய்.